ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் டே 11 இன்றைக்கி 2 பார்டர் டிசைன்ஸ் பார்க்கலாம். எப்போதும் போல் லைன் வரைஞ்சிட்டு ஹம்ப் வரைஞ்சிக்கிறோம். இதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு இன்னொரு லைன் வந்து வரைஞ்சிட்டு 2 பக்கமும் ஹம்பால் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது பெரிய பெரிய ஹம்ப் வந்து வரைய போகிறோம். இந்த மாதிரி நல்ல பெரிய ஹம்ப் வரைஞ்சிக்கோங்க. இதை வரைஞ்சி முடிச்சுட்டு ஆப்போசிட்லேயும் ஹம்ப் வரைய போகிறோம். ஆனால் எப்படி வரையணும் அப்படின்னா, ஒரு ஹம்புக்கு இடையில் ஒரு லைன் வரணும். அந்த மாதிரி வரையணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹம்புக்கு இடையில ஒரு லைன் வரா மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு 2 சைடும் நல்லா போல்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது முடிச்சுட்டு கீழே வந்து பார்டர் போட்டு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ்க்கெலாம் இது ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. பார்க்கவும் நல்லாயிருக்கும் இந்த டிசைன்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹம்ப் போட்டு முடிச்சுக்கலாம் இந்த டிசைனை. நீங்கள் மேலே வேணும்னாலும் ஹம்ப் கொடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்துட்டு அதே மாதிரி 4 லைன் போட்டுக்கிறோம். சென்டர் லைனை வந்து போல்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு இன்னொரு லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு சென்டரில் பாக்ஸாக வரைக்கணும். ஸ்கொயர் மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக வரைஞ்சிக்கோங்க. ஃபுல்லாக ரொம்ப பக்கத்தில் வரையாமல் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் வரையக்கூடாது. ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வரையணும். இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸோட 2 எட்ஜையும் மேலே இருக்கிற லைனோட கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஹம்ப் மாதிரி வரைய போகிறோம். பெரிய ஹம்ப் மாதிரி வரைய போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா பெருசாக வரைங்க. அந்த லைனை கனெக்ட் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய ஹம்பாக. இது வந்து ஒரு திக் லைன் மாதிரி இருக்கணும். கீழேயும் அதே மாதிரி ஒரு ஹம்ப் மாதிரி வரைய போகிறோம். வரைஞ்சோம் அப்படின்னா ஒரு பார்டர் டிசைன் வந்து கிடச்சிரும். உள்ளே இருக்கிற அந்த ஸ்கொயர் பாக்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் படிச்சுட்டு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.